ஹாய் அனஜ் பாய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எங்கே இருக்கோன்னா ஊரில் மேலால ஒரு தோப்பு. நம்ம ஊரில் ஆவணி மாதம் ராமருக்கு திருமால் பூஜை. ராமர், மாரியம்மன், பத்ரகாளியம்மன் 3 பேருக்குமே ஆவணி மாதம் சிறப்பான கோயில் கூட நடக்கும். அங்கே தான் இன்னைக்கு கோயில் கூட ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கு. அதில் என்ன சிறப்பு அப்படின்னா, நம்ம அண்ணன்மார்கள் ஊரில் 3 பேர்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் தான் திடீர்னு பிளான் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, பொது விருந்து. இப்போ அன்னதானங்கிறது ஒன்று நம்ம இருக்கும், இதில் பொது விருந்து அப்படின்னு எல்லாரோட பங்களிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி சிறப்பான முறையில் வாட்ஸ்அப்பில் எல்லாரையுமே ஒருங்கிணைச்சி அவங்ககிட்ட அவங்களோட பங்களிப்பை வாங்கி பொது விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, காலையில் உங்களுக்கு நெய் பொங்கல், அது பிறகு அதில் வந்து இட்லி, சாம்பார், புதினா சட்னி, தேங்காய் சட்னி, வடை, காஃபி அப்படின்னு ஒரு அருமையான காலை டிஃபனை வந்து சிறப்பான முறையில் சுவைச்சோம். அடுத்து மதியம் மாபெரும் விருந்து. அது கூடுதலாக நம்ம குழந்தைங்களுக்கு, சிறுவர்களுக்கு, பெரியவர்களுக்கு கூடுதலாக ஒரு இனிப்பாக வேணும்னு பஞ்சு மிட்டாயும் பாப்கார்னும் அது வேறு சைடில் வச்சுருந்தாங்க. நல்லா அருமையாக இருந்துச்சு. அந்த சாப்பிட்ற இடம் வந்து அவ்வளோ அருமையாக பந்தலும் அமைச்சிருந்தாங்க. உண்மையிலே அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு நன்றி சொல்லணும் ஊர் சார்பாக. மதியம் வந்து சாதம், சாம்பார், அவியல், பொரியல், உங்களுக்கு மோர், தயிர், மோர், பாயாசம், அடை பாயாசம் அப்படின்னு சொல்லி இன்னொரு மதியம் ஒரு விருந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதையும் நாங்கள் சுவைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ராத்திரி வெஜிடபிள் பிரியாணி, சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா பட்டாணி, அது போக பாதாம் பால் ஒன்று வச்சுருக்காங்க, தயிர் பச்சடி. ஏன்னா சாப்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். அந்த இடத்த எந்த வித ஒரு எப்படி சொல்ல, ஒரு இந்த சம்மரில் வந்து அவ்வளோ சம்மர்னு சொல்ல முடியாது, வெயில் அவ்வளோ கொடுமை. அந்த நேரத்தில் குளுக்க இல்லாமல் ஃபேன் வசதி இருந்து பொறுமையாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்ல ஒரு விதமாக பேட்ஜ் கொடுத்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி யாருமே கஷ்டப்படாத அளவுக்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அருமையான ஒரு நன்றி சொல்லணும், பாராட்டணும். சேர் வசதி வந்திருக்கவங்க கூடுதலாக நம்ம சொந்தக்காரங்க வந்திருந்தாங்களோ அவங்களையும் கூடுதலாக வந்து வெயிட் பண்ணி பொறுமையாக சாப்பிட்றதுக்கு நல்ல முறையில் அருமையாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்ம அண்ணன்மார்கள் வந்து யாரெல்லாம் அப்படின்னா, சிவபாண்டியன் அவர்கள், விவேகானந்தன் அவர்கள், அண்ணன் மலைராஜ் அவர்கள், இவர்கள் 3 பேருமே இணைந்து வெறும் வாட்ஸ்அப்பில் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த இதை திடீர்னு பேசி அவங்களுக்குள்ள பேசி வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் இணைச்சி ஊரில் உள்ள சொந்தக்காரங்களை, பெண்களுமே கல்யாணம் பண்ணி வெளியே போயிருந்தாலும் அவங்களும் எங்களோட பங்களிப்பு வேணும்னு சொல்லி அவங்களா முன் வந்து கொடுத்து எல்லாரோட ஒத்துழைப்பில் சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பொது விருந்து அப்படிங்கிறது நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாருமே வந்து அந்த பொது விருந்தை நாங்கள் காலையில் டிஃபனை நல்லா என்ஜாய் பண்ணி சுவைச்சோம். மதிய சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். ராத்திரிக்கும் நல்ல முறையில் இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம அடுத்தடுத்து என்ன ஈவெண்ட் நம்ம அண்ணாச்சி பாய்ஸ் யூடியூப்லன்னா லைவ் வீடியோ வந்து புதுசாக இன்னைக்கு பிளான் பண்ணி சுகேஷ் வந்து நேற்று எல்லாமே ஏற்பாடு பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாப்ல. அதை எல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு லைவாக வந்து கொடுத்துட்டு இருக்காப்ல. எல்லாருமே ஆதரவு கொடுங்க. அது போக எங்களுக்கு ஊரில் வேற என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, கோயிலுக்கு வந்து ராமர், இந்த திருமால் பூஜையில் வந்து ராமர் வந்து சப்பரத்தில் வீதி வீதியாக வந்து நம்ம சாமி தரிசனம் கொடுப்பாங்க. அது ஒரு ஸ்பெஷல். இதுக்கு அந்த சாமி வரும்போது ஊர்வலத்தில் கரகாட்டம், ஜண்டா மேளம் வந்து உங்களுக்கு கேரளாவில் வந்து டைரெக்டாக ஆட்களை இறக்கியிருக்காங்க. அந்த ஒரிஜினல் வந்து பார்ட்டியை வந்து புக் பண்ணி அதையுமே இந்த பொது விருந்து கமிட்டி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உண்மையில் வரவேற்கத்தக்கது. அந்த ஜண்டா மேளம் முழங்க கரகாட்டமும் சேர்ந்தாப்புல சாமியை வந்து ஊர்வலத்தில் விடிய ஃபங்க்ஷன் நடக்கும். வானவேடிக்கை ராத்திரி சிறப்பான முறையில் நடக்கும். எல்லாத்தையுமே இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சி எல்லாமே லைவாக வருது. நாளைக்கு சனிக்கிழமை என்னன்னா, பள்ளிக்கூடத்தில் ஒரு சிஎம்ஆர் அப்படிங்கிற கலைக்குழு அவங்களோட கச்சேரி, இன்னிசை கச்சேரி பெரிய லெவலில் அது ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த பொது விருந்து கமிட்டி தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. எல்லாத்தையுமே நல்ல முறையில் நீங்கள் நேரில் வந்து தரிசனம் பண்ணுறவங்க கண்டு கழிச்சு மகிழுங்க. ஊருக்காரங்களோ உறவுக்காரங்களோ வாட்ஸ்அப்பில் லைவில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கோயில் நம்ம ராமரோட அருள் கிடைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக வேண்டிக்கிறோம்.
எல்லாருமே இங்கேருந்து நம்ம வர முடியாதவங்க வேண்டிக்கிடுங்க, உறவுக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாருமே தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களுக்கு வந்து எனர்ஜி பாய்ஸுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வேற என்ன? இது இந்த சாயங்காலம் வந்து சண்டா மேளத்தை ஏற்பாடு பண்ணி ராமராஜன் புக் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பிளேஸை வந்து அலர்ட் பண்ணி வெயிட்டிங் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எல்லாருமே வாங்க, கீப் வாட்சிங். ஆமாம், தேங்க்யூ.